கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சேரத்துல நீங்க எதாவது சொல்லுங்களேன். எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன ஆகும்? எல்லா கடையும் மூடிட்டா கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும், ட்ரக்ஸ் உள்ள வந்துடும், சிரிஞ்சு உள்ள வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் அது கடந்த ஆட்சியோட அந்த தாக்கம் இன்னுமே இங்க ஸ்டாக் இருக்கு. நீங்க ஒரே ஆள் எனக்கு தெரியும் 31 பார் எடுத்து வச்சிருக்காப்பி. இது நாட் ஓன்லி கோயம்புத்தூர்ல மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாட்டோட டேட்டாவும் எடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆட்களுக்கும் ஒன்னு சொல்லிக்கிறோம், தயவு செஞ்சு இந்த அடுத்த 30ஆம் தேதி 6வது மாசம் வருது, விட்டுட்டு போயிருங்க. இனி பாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசம் ஒரு தடவை ஆய்வு மேற்கொள்ளப்படும். உடனடியாக உங்க லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சேரத்துல நீங்க எதாவது சொல்லுங்களேன். எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன ஆகும்? எல்லா கடையும் மூடிட்டா? நீங்களே சொல்றீங்கல்ல, கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும், ட்ரக்ஸ் உள்ள வந்துடும், சிரிஞ்சு உள்ள வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் அது கடந்த ஆட்சியோட அந்த தாக்கம் இன்னுமே இங்க ஸ்டாக் இருக்கு. இது கடையை எடுத்துட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமான்னு கேட்டா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு உள்ள பகுதிகளில், நான் என்னோட தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொல்லியிருக்கேன், பொதுமக்களுக்கு இடையூறு உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளை எடுத்து போய் ஊர் எல்லையிலேயோ ஒதுக்கு போறாங்களே யாருக்கும் இடமெல்லாம் வைங்க. இங்க கடையை அழிச்சிட்டா இந்த மக்களை திருத்திட முடியுங்கிறது இது எனக்கு நீங்க யாருமே அதை ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிட்டா சால்வ் ஆயிருந்தா சால்வ் ஆகாது. இது எங்க சால்வ் பண்ணணும்னா அதுக்குதான் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மூலமா இதுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதை இன்னைக்கு இருக்கிற ஒரு 42 வயசு குடிச்சு பழகின ஒருத்தரை போய் நம்ம திருத்தணும்னா அவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அவரை நீங்க எத்தனையோ இந்த ரெக்கவரிங் அந்த போதை பழத்தை வெளியே வரக்கான நிலையங்கள் நிறைய இருக்கு. அதுல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம்னா திருப்பி குடிக்கிறான். என்னன்னா மக்கள் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க குறிப்பா உளவியல் ரீதியா ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க. சோ அதை மாத்தணும்னா நம்ம பள்ளிகள்ல இருந்து மாத்தணும். முதல்ல மாணவர்கள் கிட்ட இருந்து அது நமக்கு ஒரு எதிரான ஒரு செயல், அது நம்ம வாழ்க்கையே ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு செயலை புரிய வைக்கணும். அதன்படிதான் நம்ம அரசு செயல்படும். சும்மா பேருக்கு ஒரு ஸ்டண்ட் காட்டுறதுக்காக நான் 500 கடை க்ளோஸ் பண்ண போறேன், 200 கடையை க்ளோஸ் பண்ண போறேன், மதுவை முற்றிலுமா ஒழிச்சுட்டு அப்படின்னு பொய்யா ஒரு அறிக்கை கொடுக்காது. இது உண்மையான மக்களுக்கான அரசு, மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அரசு. இந்த பகுதிகளில் கடைகள் இல்ல, இதனால அதை கண்காணிக்கிறோம். இந்த பகுதிகளில் நிறைய கடைகளை எடுத்துட்டோம். சோ அந்த பகுதி என்னவா மாறுது? அந்த பகுதியில ஒருவேளை மற்ற மாநிலங்களில் இருந்து மதுபானங்கள் உள்ள வருதா? கள்ளச்சந்தையில மதுபானங்கள் புழக்கம் அந்த பகுதியில அதிகமாகுதா? அந்த பகுதியில வேற எதுவும் போதைப் பொருட்களோட புழக்கங்கள் அதிகமாகுதா? அதை கண்காணிச்சுட்டு இருக்கோம். அதை கண்காணிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல என்ன ரிப்போர்ட் வருதுங்கிற பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த முடிவு எடுக்கும். 2290 ஊழியர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 436 கடைகள்ல அந்த 2290 ஊழியர்களுக்கும் சம்பளத்தில் எந்த ஒரு பிடித்தம் இல்லாம மாதம் அவங்களுக்கு சம்பளம் போயிடும். முதல்ல இப்ப வேலை இல்ல, அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லையான்னு கேட்டா அப்படி இல்ல, அவங்களுக்கான சம்பளம் நிச்சயமா போகும். கூடிய சீக்கிரம் நான் ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 10 மணிக்கு மேல விற்கக்கூடிய கடைகள், முறைகேடாக செயல்படக்கூடிய கடைகளுடைய அந்த விற்பனையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இதன் வாயில தெரிவிச்சுக்கிறேன். நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா முதல் கட்டமா சஸ்பெண்ட். அப்போ அந்த மாதிரி கடைகளுக்கு இவங்கள பணியமர்த்தப்படுவாங்க. அது போக அப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமானா அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சீக்கிரமே இவங்கள பக்கத்துல அந்த அருகாமையில் இருக்க கடைகள்ல விற்பனையான அந்த எண்ணிக்கையை பொறுத்து இவங்களை எல்லாம் நம்ம அந்த பணிகள்ல அமர்த்ததான் போறோம். காலகட்டம் உண்மையா நான் நினைச்ச காலகட்டம் சொல்றேன். பட் ஆனா அதுக்குள்ள நடக்குதான், ஏன்னா நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 30ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கான பணிகளை அமர்த்தணுங்கிறது நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் அந்த அதிகாரிகள் சொல்லும் போது அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்றாங்க. எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட முடியாது, அது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதான் சொன்னேன்னா, நீங்க ஒரே ஆள் எனக்கு தெரியும் 31 பார் எடுத்து வச்சிருக்காப்பி. ஓனர் அவருதான், அவரு முடிவு பண்ணணும் யாருக்கு பண்ண போறாங்கன்னு. இதை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இது யாரு எடுப்பா? இது நாட் ஓன்லி கோயம்புத்தூர்ல மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாட்டோட டேட்டாவும் எடுத்து வச்சிருக்கோம். இனி அந்த மாதிரி ஆட்களுக்கும் ஒன்னு சொல்லிக்கிறோம், தயவு செஞ்சு இந்த அடுத்த 30ஆம் தேதி 6வது மாசம் வருது, விட்டுட்டு போயிருங்க. நீங்க திருப்பி முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க பாருக்கு 2 வருஷம் லைசன்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, இனி பாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசம் ஒரு தடவை ஆய்வு மேற்கொள்ளப்படும். சில தரங்கள் கொடுக்கப்படும். இந்த படியில நீங்க பார் நடத்தணும். இல்லை என்றால் உடனடியாக உங்க லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்.
அது மாண்புமிகு முதலமைச்சரோட முடிவுல இருக்கு. அது அவர் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லிடுறோம். இன்னைக்கு எதிர்கட்சி நிறைய பேர் வந்து ஆட்சி மாறினாலும் ஆட்சி மாறல அப்படின்னு இது என்னோட டிபார்ட்மெண்ட் சார்ந்த கேள்வி இல்ல, பட் இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். இது வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகள் பரபரப்பா துடிக்கிறது என்னன்னா, மீண்டும் தங்களோட இருப்பை காட்டிக் கொள்றதுக்கு தான். அவங்க வந்து நம்ம விட்டுட்டா இனி எங்கேயுமே முதலமைச்சரோட அலைதான் இருக்கு. ஸோ அவங்களும் அவங்களோட இடத்த பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக இது பண்றாங்க. பட் ஆனா மக்களோட அந்த உணர்வுல தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இதெல்லாம் அரசியல் பண்ணி இந்த அரசியலோட வெளிச்சத்துல உங்களை காட்டிக்கணும்னு நினைக்காது. கட்சி கொடியுடைய வண்ணத்துல வந்து என் கட்சி ஆபீஸா எங்க இருக்கு? நான் வந்து இந்த கேபினட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கால் வந்து போயிட்டேன். அப்ப வரைக்கும் வந்து கலர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இப்பதான் வரேன். அப்படியா? இங்க ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இங்க யாரு தப்பு பண்ணாலும் தப்புதான். இது அமைச்சர் பண்ணாலும் தப்புதான், செய்தியாளர்கள் பண்ணாலும் தப்புதான், கேமராமேன் பண்ணாலும் தப்புதான், அங்கிருந்து வேடிக்கை பாக்குறவங்க பண்ணாலும் தப்புதான். இங்க எல்லாரும் சமதான். தப்பா இருந்தா அதை மாத்த சொல்லிடுவோம், அவ்வளவுதான். பட் ஆனா அது நோக்கம் வந்து அங்க போய் என் கட்சி கலரை காட்டி என் கட்சியை வளர்த்தணுங்கிறது எனக்கு உண்மையில அப்படி ஒரு எண்ணம் இல்ல. பட் தவறு வந்தா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.